உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ந்து கடந்த 10-14 ஆண்டு காலமாக அவதூறு பரப்புவது அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை, அதாவது அவருடைய தம்பி தங்கிகளை உளவியல் ரீதியாக அவர்களை தளர்வடைய செய்வது ஆகியவற்றை தொடர்ந்து ஒரு கூட்டம் செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அவர்களுக்கு பணம் கொடுத்து திராவிட பள்ளிக்கூடம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி அதனுடைய ஆசிரியராக ஒரு பேராசிரியர் ஒருவர் அமர்ந்து கொண்டு, மீசைக்காரர் அமர்ந்து கொண்டு எல்லா மாணவ மாணவிகளையும் இவர் இதற்கெனவே அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களை நாம் தமிழருக்கு எதிராக செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மாணவ மாணவிகள் தான் பார்த்திங்கன்னா யூடியூபுகளில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பாங்க, யூடியூப் நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க, ட்விட்டர் தனியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க, முகநூலில் இருப்பாங்க. ஸோ இது திராவிட பள்ளிக்கூடத்தினுடைய மாணவ மாணவிகள் தான் இந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் அன்றாடம் திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தனி விங்கே வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கட்சி. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது இல்லாமல் திமுக மட்டுமே இல்லாமல் திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இயக்கங்கள், பிறமொழியாளர்களும் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி அவர்கள் காலத்திலிருந்து ஒரு உத்தியை திராவிடர்கள் கடைபிடிப்பாங்க. என்னென்னா, தமிழர்களை வைத்தே தங்களை தமிழர்கள் மத்தியில் அடையாளம் காண வைத்து தங்களுக்கு மதிப்பை உயர்த்தி கொள்வாங்க. நேரடியாக நம்ம போய் சொன்னோம்னா, என்ன இருந்தாலும் பிறமொழியாளர் நம்மகிட்ட சொல்கிறாரே என்று தமிழர்கள் நினைத்து விடுவார்களோ என்பதற்காகவே தமிழர்களை வைத்தே தமிழர்கள் கண்களில் விரல்களை வைத்து குத்துவார்கள். எடுத்துக்காட்டாக திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் நீதி கட்சிக்கு செய்யப்படும் போது அப்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், கியாப்பை விஸ்வநாதம் ஐயா, அதே போல் அண்ணல் தங்கோ போன்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழர் கழகம் என்று தான் பெயர் மாற்ற வேண்டுமே தவிர நீங்கள் திராவிடர் கழகமெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னபோது அதை சரி என்று தலையாட்டிய ஈவே ராமசாமி அவர்கள் மிக நுட்பமாக சூழ்ச்சியுடன் என்ன செஞ்சார்னு பார்த்திங்கன்னா, அறிஞர் அண்ணாவை வைத்து அதை திராவிடர் கழகம் என்ற பெயரை சேலத்தில் அறிவித்தார். ஸோ அண்ணா பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை தமிழராக இருக்கிற காரணத்தினால் அவர் தமிழர் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக அவரை வைத்து தான் திராவிடர் கழகம் என்ற பெயரையே, திராவிட என்கிற சித்தாந்தத்தையே தமிழர்களுக்குள்ளே இன்ஜெக்ஷன் பண்ணியது பார்த்திங்கன்னா ஆழ ஊடுருவ செய்தது ஈவே ராமசாமி அவர்கள் செய்த உத்தி பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை அதைத்தான் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அமைப்புகளும் செய்து கொண்டே இருக்கின்றன. அதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ திமுக காலத்திலே வச்சுக்கோங்களேன், திமுக காலத்தில் தற்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களாகட்டும் அல்லது அதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் காலமாகட்டும், இந்த காலங்களெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா, தமிழர்களுடைய கண்களை குத்துவதற்கு, தமிழர்கள் மத்தியில் ஊடுருவ செய்வதற்கு தமிழர்களிலே இருக்கக்கூடிய சில கண்காணிகளை, பணத்திற்காகவோ அல்லது சுகபோகங்களுக்காகவோ மயங்கக்கூடிய சில கண்காணிகளை தங்களுடைய ஆதரவாக வச்சுக்குவாங்க. இல்லைன்னா அண்ணா போன்ற நல்ல நேர்மையான அவர்களையும் அவர்கள் என்ன பெருந்தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய தமிழர்களையும் அவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது இருக்கிறது. எனவே அவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பதிலளிப்பதற்காக தமிழர்களை வைத்து தமிழர்கள் குத்துறது, ஒரு சாதிக்காரரை வைத்து அதே சாதியைச் சேர்ந்த எதிர்க்கட்சியினரை வசைபாடுவது ஆகிய பணிகள் எல்லாம் செவ்வனே செய்யக்கூடிய உத்தி திராவிட உத்தி. அவர்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக அமர்ந்து கொள்வார்கள். தமிழர்களுக்கு வைத்து தேவைப்பட்டால் தமிழர்களுக்குள்ள தான் அடிச்சுக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. எனவே இப்படி தான் செய்கிறது வழக்கமாக இருக்கும். இப்போது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் அந்த கட்சியில் 1-2 நாட்கள் உறுப்பினராக இருந்தவங்க, அந்த கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பாதையில் நடந்து போனவங்க, இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாள் நாம் தமிழர் கட்சி என்று சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு எதிர்மறையான பரப்புரைகளை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடங்கியிருக்காங்க. நம்ம கடந்த காணொலியிலே குறிப்பிட்டிருந்தோம், இந்த திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளருடைய அவருடைய மிஷன் ஓய்ந்ததுக்கு பிறகு அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னாள் நாத்தாக்கா என்கிற மிஷனை தொடங்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். அதற்கேற்ப இப்போ முன்னாள் நாம் தமிழர் கட்சி என்று சொல்லிக்கொண்டு இப்போ ஊடகங்களையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஐயோ, சீமான் மட்டுமே வளர்ந்து விட்டார், அந்த கட்சியில் யாரும் வளரவில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதே போல் சீமான் மக்களுக்காகலாம் போராடுவதில் வெறும் அறிக்கை தான் விட்டு கொண்டிருக்கிறார் என்கிறார். இது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர் எங்களுக்கு தெரியும், அன்றாடம் அவர்கள் எத்தனை போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்று. பரந்தூர் விமான நிலையமாகட்டும், ஏன் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பெருவழித்தளத்தில் கட்டக்கூடாது என்கிற சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கோரிக்கைகளாகட்டும், எல்லா இடங்களிலுமே அவர் அந்த போராட்டத்திற்கு வருகிறார் என்றவுடனே அங்காங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளை எல்லாம் வீட்டிலேயே சிறை வைத்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் இன்னும் மிகப்பெரிய ஒரு சவாலாக அதானி குழுமத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போராட்டமும் அன்றாட போராட்டங்கள். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி
அவர் வந்து வன்புணர்ச்சி செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு கண்டித்த ஒரே கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி நாம் தமிழர் கட்சின்னு பார்க்கிறோம். தொடர்ந்து நடுநிலையாளர்களும் பத்திரிகை ஊடகவியலாளர்களும் அனைத்தையுமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடாக நம்ம ஒன்று எடுத்து வந்து இப்போ காணொலிகள் வந்து வெளியிடலை. நாம் தமிழர் கட்சி மீது இவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அந்த தம்பி தங்கைகள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறது, மண் நலன் சார்ந்ததாக இருக்கிறது, தமிழர் நலன் சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அதை சிதைப்பதற்கென்றே அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் என்கிற போதுதான் எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் களமிறங்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அது பொய் புகார், பொய் குற்றச்சாட்டு என்று தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தம்பி தங்கைகளுடைய சிறந்த பணிகள் தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து செல்லட்டும், முன்னேற்றத்திற்கான பாதையில் அவர்கள் நோக்கி செல்லட்டும் என்பதற்கான ஆதரவு நிலைப்பாடு தானே தவிர இது கட்சி ஆதரவு நிலைப்பாடு அல்ல. இது பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், தெளிவுபடுத்தியிருக்கோம். இப்போ இந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாருங்க. அதுதான் இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ் தேசியம் என்பது அது காலத்தினுடைய தேவை. அது ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது. அதிமுக மாதிரி, திமுக மாதிரி, தேமுதிக மாதிரி, மதிமுக மாதிரி அது ஒன்றும் கம்பெனி கட்சிகள் அல்ல. தமிழ் தேசியம் என்பது தமிழருடைய உரிமைக்கான போராட்டம், இன விடுதலைக்கான போராட்டம். அதில் தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற தேர்தல் சாராத இயக்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய குழுக்கள், அமைப்புகள் நிறைய செயல்பட்டுருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி என்றால் இன்று முதன்மையான பெரிய அரசியல் கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். ஒரு அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும், ஆளும் உரிமை நமக்கு வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டமாக அது நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய லட்சியங்களோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து இந்த தேர்தல் கட்சி ஆரம்பிக்கணும், உள்ளே போய் சம்பாதிக்கணும், உடனே ஒரு மாவட்ட செயலாளரும் வந்து நிறைய வசதியாக வாழ்ந்துடணும், வளர்ச்சி, இவங்களுக்கு சொல்லக்கூடிய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி சொல்கிறாங்க. அதே போல் இவருடைய வளர்ச்சி என்பது மக்களுக்கு அறிந்த முகமாக மாறுவதை, இந்த புகழ் பெருமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப பாப்புலர் ஆகிட்டா இருப்பா அப்படின்னு சொல்கிறது தான் இவர்கள் வந்து வளர்ந்து விட்டார் என்று. சீமான் அவர்கள் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அவர் பேசிய காலத்திலிருந்தே சீமானை உலகமே அறியக்கூடிய அவர் ஒரு பெரிய ஆளுமையாக அவர் ஆகிவிட்டார் அப்பவே. அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் மேடைகளில் கருத்துக்களை பேசி உழைத்து தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரே தவிர இதுபோல் உழைக்காமல் ஒரு நாள் 2 நாள் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு அப்புறம் ஒரு 5000 ரூபாய் ப்ரெஸ் கிளப்புக்கு கொண்டு போய் கட்டணும், அதுக்கே வந்து 5000 ரூபாய் செலவு செய்யக்கூடியவராக இந்த முன்னாள் நாத்தாக்கா இருக்கிறார் என்றால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் இத்தனை ஆண்டுகள் கழித்து திடீரென்று போயிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை பற்றியும் கட்சியை பற்றியும் பேசுகிறார் அப்படின்னா அது வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருக்குது. அதை விட கன்னத்தில் மறு வச்சுட்டு மாறுவேடம் போட்டு வந்து இந்த மாதிரி பேசினா அப்படி இருக்கும். அதுபோல தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஒன்று, கூட்டணி சேர மாட்டேன்றாரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, உங்களை கட்சி விட்டு விலக்கிட்டாங்க அல்லது கட்சி விட்டு போயிட்டீங்க, அந்த கட்சிக்கார கூட்டணி சேர்ந்தா என்ன, சேராட்டா உங்களுக்கு என்ன, அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய பிரச்சனை. அது வேணும்னா கூட்டணி சேர்றாங்க, இல்லைன்னா கூட்டணி சேராமல் நின்றுட்டு போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேராமல் இருப்பது தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பலம். அதை சிதைக்க வேண்டும் இப்படியான பொய் பரப்புரைகளை. அப்போது தம்பி தங்கைகள் மத்தியில் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? ஆமாடா, எத்தனை நாளைக்கே வந்து இப்படியே போயிட்டு இருக்கிறது பாரு, அந்த கட்சிக்காரெலாம் ராஜீவ்காந்திலாம் பாரு, அங்கே போய் எவ்வளோ சொகுசாக இருக்கார் திமுகவில், பல பெயிண்ட் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, பல கோடி இன்றைக்கி சம்பாரிச்சிருப்பார், வெள்ளை வெள்ளை போட்டு சலிக்காமல் வந்துட்டுருக்காரு. ஆனால் நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கிறது என்பதை போன்ற ஒரு தவறான எதிர்மறையான எண்ணங்களை இவர்கள் சில சலனத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பரப்புரை, இந்த கூட்டணி பரப்புரை. அடுத்தது, அவர் மட்டும் வசதியாக இருக்கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசதியாக இல்லையே அப்படிங்கிறது அந்த தம்பி தங்கைகளுக்கு தெரியும். அவர்கள் வந்து அன்றாட சந்தா பணத்தை கொடுத்து தான் கட்சியே நடந்துட்டு இருக்கு. அவர்கள் வந்து மாதம் பணத்தை கொடுத்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எனவே அவர்கள் வந்து தமக்கு முன்னெத்தியராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை அவர்கள் முன்னோக்கி வந்து தள்ளிக்கொண்டு இவர்கள் பின்னாடி பெரும்படையோடு சென்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களே போய் அவங்கள வந்து அவர் வந்து வளர்ச்சி ஆகிட்டார், நீங்கள் என்ன வளராமல் குள்ளமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் காமெடியாக இருக்காதா? ஆனால் இது வந்து ஒரு பொது வெளியில் என்னென்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு எதிர்மறையான சிந்தனையை உருவாக்குவது. ஆக வளர்ச்சி, பண வசதி, பொருளாதார வசதி, பதவி, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. ஆனால் அதற்கு மட்டுமே வந்து உருவாக்கப்பட்டதல்லவே நாம் தமிழர் கட்சி. அது தமிழ் தேசிய தமிழருடைய இன விடுதலையை நோக்கி ஒரு தொடர் பயணம், அது நீண்ட நெடிய பயணம். அது அதற்கு முழுக்க இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும். பதவி சுகம், பண சுகம், அதே போல் இந்த வசதி சுகம் ஆகிய சுகங்களை எல்லாம் துறந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் வந்து இருக்க முடியும். அப்படி துறந்து வருபவர்களுக்குத்தான் அது தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் கட்சியாக, இயக்கமாக இருக்க முடியும். எனவே இவங்க எல்லாமே ஆசை காட்டி கொண்டிருக்கிறது வந்து இவர்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், ஒரு இடத்துல போய் கட்சியில் வளரணும் அப்படின்னா போய் அதிமுகவில் சேர்ந்து வளர வேண்டியது தானே. யார் வேண்டான்றா?
போய் ராஜீவ்காந்தி போல் நீங்கள் போய் வளர்ந்துட்டு போக வேண்டியதானே? அது யாராவது தடுத்தார்களா? இல்லை நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்லை நீ எங்கேயும் போகாதுன்னு தடுத்தாரா? இது எல்லாம் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பித்தலாட்ட வேலை. இந்த திராவிட பள்ளிக்கூடத்தினுடைய அந்த மீசைக்கார பெரியவர் பார்த்தீங்கன்னா இது போன்று ஆட்களை எல்லாம் அனுப்பி நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு பெயரை சிதைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் மாறாக நாம் தமிழர் கட்சி இது போன்ற இது எனக்கே ஒரு பத்திரிகையாளர் நான் கட்சியில் கிடையாது, வெளியிலேருந்து பார்க்குறேன். அவங்க மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. தங்களை மக்களோட மக்களாக இணைந்து கொண்டவர்கள் போராடி இருக்காங்களே, மக்களிலிருந்து அவங்க தனியாக பிரிஞ்சு நிற்கல, அவர்களாகவே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன விடுதலைக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. நீ போய் கட்சி பதவி பொறுப்பு வசதி பணம் என்று ஆசை காட்டுவதை போல உமக்கப்பட்ட எண்ணம் இருந்ததுன்னா நீ நாம் தமிழர் கட்சிக்கு லாயக்கற்றவர், நாம் தமிழ் கட்சிக்கு தகுதியற்றவர்கள். இந்த பதவி பணம் சுகம் அதே போல் வசதி வாய்ப்புகள் இந்த பொறுப்புகள் மாலை மரியாதை தம்பட்டம் போஸ்டர் ஃப்ளெக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கைகளுக்கு எதிரானது. எனவே அப்படிப்பட்ட விருப்பமுடையவர்கள் அவர்கள் கட்சியில் முன்னாளாக இருந்தால் இன்னாளாக இருந்தால் பின்னாளாக இருந்தால் என்ன, அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று தான் ஆகிறது. எனவே இது போன்ற பொய்ப்பரப்புரைகளை தமிழ் தேசியத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய புது பொய்ப்பரப்புரைகளை நடுநிலையாளர்கள் அனைவருமே கண்டிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.